ம் என்னங்க அது? நிலத்துக்கு அடிக்க பூச்சி மருந்துரு. ஏம்மா இப்படி இருக்க? உடம்பு சரியில்லையா? என்னமோ வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து அவள் அப்படிதான் இருக்காங்க. உடம்பு சுடுற மாதிரி இருக்குடி. ஏதாவது மருந்து இருந்து கொடுத்தியா? சாதாரண ஜுரம் தாங்க. நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. ஏன்பா கோடீஸ்வரா, உன்னை ஜோசப் ஐயா வர சொன்னார்ப்பா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, வா. வரேன்னு சொல்லு. நம்மளை எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்றோம் அந்த ஆள்? சாப்பிட்டு போங்களேங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறாருல, பேசிட்டு வர்றேன், நீங்கள் சாப்பிட்டு படுத்துக்கங்க. ஐயா, பாவம் ஏதோ விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கான் ஐயா. அவனை தெருவில் நிற்க வைக்கிறது அவசியமாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. சுப்பிரமணி, நல்லவங்களுக்கு கோபம் வந்தால் என்ன பிடுங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. நல்லவன் மாதிரி நடிக்கிறவனுக்கு கோபம் வந்தால் அடி இப்படி தான் இருக்கும். இதோ வந்துட்டான் ஐயா. கோடீஸ்வரா, வா 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 வா. வர சொன்னீங்களாமே, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா? உனக்கு சம்மந்தம் இருக்கிற விஷயந்தான் இதுதான். அந்த முக்கியமான விஷயம். ஐயோ, துளசி துளசி, பொண்ணை என்ன பண்ணீங்கய்யா? உன் பொண்ணு பண்ண வேலைய 30 செகண்ட் பார்த்ததுக்கே இப்படி ஆயிட்டியே. மொத்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா நீ தாங்க மாட்ட. அப்பா இல்ல பாவி, என் பொண்ணுகிட்ட ஏன்டா இப்படி நடந்துகிட்ட? கோடீஸ்வரா, அவன் ஒன்றும் பலவந்தப்படுத்தலை. அவங்க 2 பேரும் இஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. டேய், உன்னை கொன்றுவேண்டா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சின்ன பொண்ணுயா, அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஐயா. ஐயா, கருணை காட்டுங்க ஐயா. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க ஐயா. இப்படி பண்ண ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா, தப்பா எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. கோடீஸ்வரா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. இப்ப எப்படி என் வழிக்கு வந்த பத்தியா? எனக்கு ஆசை காட்டி ஏமாத்துறியா? அப்படின்னா நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் உனக்கு இஷ்டம் இல்லைன்னு விட்டுட்டு போலான்னு நினைச்சியா? ஐயோ ஐயோ, ஒருத்தனோட நிலம் தான் இப்படி அநியாயமா என்கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட நிலத்துக்கும் பூச்சி மருந்துல இருந்து விதை வரைக்கும் நான் தான் கொடுக்குறேன். நான் அவங்களுக்கு ஏமாத்துறேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாம நெல் சரியா விளையலன்ட்டு அதே நிலத்தை நான் கேட்குற ரேட்டுக்கு என்கிட்டயே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி நிலத்தை நீ கொடுத்துருந்தீன்னா அந்த மோசம் போன விவசாயிகள்ல நீயும் ஒருத்தனா நின்று இருப்ப. இப்ப நீ என்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்ட. உன் பொண்ணு பண்ண வேலை வெளியில வரக்கூடாதுன்னு நீ நினைச்சின்னா உன் நிலத்து மேல இருக்கிற முழு உரிமையும் இந்த ஜோசப் வர்கீஸ்க்கு தான்னு அந்த ஆஸ்தி பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு கொடு. அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொன்னா தெரை கட்டி ப்ரொஜெக்டர் வச்சு ஊர் மொத்தத்துக்கும் உன் பொண்ணு வீடியோவை காட்டிடுவேன். வேண்டாம் ஐயா, ஐயா வேண்டாம் ஐயா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. நான் இப்பயே போட்டுறேன் ஐயா.